அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஆக்டர் விஜய் அவர்களோட ஜாதகத்தை முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே விஜய் அவர்களோட ஜாதகத்தை முழுமையாக ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்டில், ரிட்டன் ஃபார்மேட்டில் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். விருப்பப்படுறவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். விஜய் அவர்கள் பிறந்தது 22/6/1974 பிறந்திருக்காரு. கன்னி லக்னம், கடகராசியில் பிறந்திருக்காரு. அவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களையும் அவர் அரசியலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம பார்க்கலாம். அவர் ஆகும் 3ஆம் இடத்தில் வருகிறது. இளைய சகோதரர்கள் இவர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதேபோல கேது 9ஆம் இடத்தில் வருவதனால் தந்தை இவருக்கு ஆலோசகராக சில காலங்கள் செயல்பட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் இவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இளமை காலத்தில் அதிகமாக சந்தித்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதேபோல கிரக சேர்க்கைகள் இவர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்துவராகவும் அழகு சார்ந்து அதிகமான ஈடுபாடு கொண்டவராகவும் உணவு பழக்க வழக்கங்களில் வாழ்வியல் நடைமுறைகளில் சரியான உடல் ஒழுக்கம் கடைபிடிப்பவராக இருக்கின்றார். டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கின்றார். அதேபோல சூரியன், சனி போன்ற கிரக அமைப்புகள் சேர்க்கை இவருக்கு அதிகமான கடந்த கால சிந்தனைகளும் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளில் புதுமையாக ஒரு செயல்பாடுகளை காட்டிலும் கடந்த கால செயல்பாடுகளை இவர் பாணியில் சிறப்பாக செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றார். சில கிரக சேர்க்கை இவர் சிறந்த வடிவமைப்பாளராக, சிறந்த சுயத்திறன் படைத்தவராகவும், சிறந்த கலைநுட்பம் தெரிந்தவராகவும், டிசைன், கலை, கவிதை, பேச்சு இது போன்ற நாட்டம் அதிகமாக உடையவராகவும் இருக்கின்றார். அதேபோல இவர் கூட்டணி சார்ந்த விஷயங்களில் இவர் ஆலோசகர் சொல்லும் விஷயங்களை கேட்டு நடந்து கொள்பவராகவே இருக்கின்றார். இவர் கூட்டணி அமைத்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளன. கூட்டணி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் இவருக்கான ஜாதக அமைப்பில் நல்ல யோகமான பலன் அமைப்புகளே உள்ளன. 9, 10, 11 மூன்றுமே மிக வலுவாக உள்ளது. 9ஆம் அதிபதி ஆட்சியாகவும் 10ஆம் அதிபதி புதன் கிட்டத்தட்ட விளிம்பில் வருவதனால் அவரும் ஆட்சி நிலையிலேயே இருக்கின்றார். சந்திரன், செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து நீச்சபங்க யோகத்தை தருகின்றது. அது சந்திரன் ஆட்சியாகவும் இருப்பதனால் அவருக்கு அரசியல் யோகத்தையும் அரசியல் முன்னேற்றத்தையும் திறன்பட குறிக்கின்றது. அவர் மாநில அரசு சார்ந்தும் மத்திய அரசு சார்ந்தும் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றமான நிலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தென்படுகின்றன. இவர் நடப்பில் சுக்கிர திசை உள்ளதால் இவருக்கு இன்னும் கலையார்வம் உள்ளது. சினிமா துறை சார்ந்து, திரைப்பட துறை சார்ந்து இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு மேல் இதிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. வரக்கூடிய தேர்தலில் அவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதா என்றால் அதற்கு இந்த சாத்தியக்கூறுகள் கூட்டணி அமைப்பதன் மூலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளன. பொதுவாக 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக உள்ளதோ அதை பொறுத்தே அவருடைய அரசியல் சாதனை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. 10ஆம் இடத்தில் இவருடைய விரையாதிபதியும் 5ஆம் அதிபதியும் வருவதனால் இவர் அரசியலில் சற்று தாமதமாக சாதிக்கக்கூடிய அமைப்புகள் தான் தென்படுகின்றன. இவருடைய புண்ணிய பலன் அடிப்படையிலும் இவர் செய்யும் விரயங்கள் அடிப்படையிலும் இவர் அரசியல் புகழ் தீர்மானிக்கப்படுவதனால் சற்று காலதாமதம் அமைப்புகள் உள்ளன. அதே நேரம் வரக்கூடிய தேர்தலில் இவர் நிச்சயம் அதிக தொகுதிகளை வெற்றி பெறுவார். இவருடைய கட்சி ஒரு புகழ்பெற்ற கட்சியாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இப்பொழுதே அவர் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு அமையும். ஆனால் எதிர்காலத்தில் மாநில அரசு, மத்திய அரசு சார்ந்த உயர் பதவிகளிலும் முக்கிய அரசு பதவிகளிலும் மக்களை வழிநடத்தும் சக்தியாகவும் இவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இவர் ஜாதக அமைப்பில் பிரகாசமாக உள்ளன. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு ஜாதகத்தில் விரைவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.